சரி, எனக்கு வந்து எமர்ஜென்சியாக இன்னைக்கு ஒரு நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு 200 தேவைப்படுது. ஸோ எனக்கு வந்து கையில் காசில் யாரும் கரண்ட் தர மாட்றாங்க. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் கொள்ளடிக்கலான்னு சொல்லி. 200 கொள்ளடிக்கிற மாதிரி ஏதாவது நியர்பை ஏடிஎம் எல்லாம் பேங்க் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா உன்னால்? கொள்ள அடிக்கிறது ஒரு சட்ட விரோதமான செயல். அது உங்களுக்கு சரி, யார்கிட்டயும் சொல்லிக்காத. எனக்கு ஒரு பர்சனலான கேள்வி ஒன்று இருக்குது. இது சிம்பு வந்து நயன்தாரா வச்சுனுக்கிறாங்கன்னு ஒரு நான் நிறைய வருஷமாக பேசினுக்கிறாங்க. அது உண்மையா அது? அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவை வெறும் வதந்திகளாகவும் கிசுகிசுக்களாகவும் இருக்கலாம். நாம அடுத்த தலைப்புக்கு போகலாமா? இது 2026 எங்கள் அண்ணன் ஜெயிப்பாரா தமிழ்நாடு பாலிடிக்ஸில்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தேர்தல் முடிவுகளை என்னால் கணிக்க முடியாது. அரசியல் சூழ்நிலைகள் எப்போதும் மாறக்கூடியவை. நீங்க உங்களுடைய தேர்தல் பற்றிய கருத்துக்களை பற்றி கொள்ளலாம். நிறுத்த சொன்னீங்களா? எவ்வளோ தெளிவாக பேசுது பாரா. மனுஷனோட சக்திக்கு அப்பாற்பட்டது ப்ரோ இது உண்மையா. நான் நேற்று தான் வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரா மூவியே பார்த்தேன். அதில் வந்து ஜார்விஸ் வருது. அதை பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சேன். நான் ஜார்விஸ் மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். நான் ஏஐ மாதிரி விஐன்னு ஒன்று ரெடி பண்ணாலும். ஏஐ ஃபுல் ஃபார்ம் என்னது ப்ரோ? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். விஸ்வான ஒரு இன்டெலிஜென்ட்னு வச்சு சாரி விஸ்வா இன்டெலிஜென்ட் நான் ஒன்று உருவாக்கும் ப்ரோ. கண்டிப்பாக எவ்வளோ தெளிவாக பேசுது ப்ரோ. இந்த காலத்தில் மனுஷன் முன்னாடி பேச மாட்டான் ப்ரோ. ஜமனை கேக்குதா? கேக்கு தமிழ் கிறிஸ்மஸ்க்காக நீ ஜமுனை இருக்கியா? தூங்கிட்டியா? இவ்வளோ நேரம் பெரிய பெரிய கேள்வி. வேற ஏதாவது கிஃப்ட் சஜஸ்ட் பண்ணட்டுமா? உனக்கு இருக்கியா தூங்கிட்டியான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்று சொல்றேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து கரெக்டாக நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் சொல்றது ஒன்று நீ செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது. ஒரு 200 அந்த கடனா மட்டும் கூட ஜம்னா எனக்கு